குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a line segment AB is increased along its length by 25%. அதாவது ஒரு லைன் ஏபின்னு இருக்குது. அந்த ஏபியிலிருந்து ஒரு 25% ஒரு லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த லைன் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சி. பியிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதாவது ஏபியில் 25% அந்த லைன் இருக்குது. எங்கிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பை ப்ரொடியூசிங் இட் டு சி, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன் த சைட் ஆஃப் பி, பியிலிருந்து தான் நம்ம அந்த சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இந்த பக்கமும் பண்ணலாம், அந்த பக்கமும் பண்ணலாம். அவங்க பியிலிருந்துன்றதுனால பியிலிருந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஹேவ் த கோஆர்டினேட்ஸ், அதாவது ஏ உடைய பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க, பி உடைய பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா தென் ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி. சியோடைய பாயிண்ட் என்ன? ஓகேங்களா? இதை ரெண்டு விதமாக போடலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது பேசிக்கான கான்செப்ட் தான். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபின்ற பாயிண்ட் நமக்கு தெளிவாக தெரியுது, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஏபின்றது தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ், தொலைவுன்னு நினச்சிக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபினா என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. எது x1 y1? ஏல இருக்கிறத x1 y1னும் பியில் இருக்கிறத x2 y2னும் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ரூட் ஆஃப் x2 - x1, அப்போ x2 என்ன இருக்குது? 2 மைனஸ் x1, அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை ஆப்போசிட்டாக போட்டுருங்க. அப்போ -2னா +2 போட்டுட்டு the whole square ப்ளஸ் y2 - y1. y2 என்ன இருக்குது? 1 மைனஸ் y1, இங்கே -3ன்னு இருக்குது. அப்போ என்ன போட்டுறீங்கன்னா +3 போட்டுட்டு the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 + 2 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி 1 + 3 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, 2 16 இருக்குது, அப்போ ரூட்டுக்குள்ளே 2 தடவை இருந்தால் ஒரு தடவை வெளியே எடுக்கலாம். அந்த கான்செப்ட் இங்கே வராது. என்ன ரீசன்? ஏன்னா நடுவில் ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ 16 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 32. ஏற்கனவே இந்த மாதிரி வந்ததை நம்ம எப்படி பிரித்து போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன்றே எல்சிஎம் எடுத்து போடலாம், அல்லது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் வரா மாதிரி ஒரு நம்பர், அதாவது நான் 16 × 2ன்னு சொல்லிட்டு இந்த 32வை எடுத்து எழுதுகிறேன். அப்போ 16 2s are 32னா 16க்கு ரூட் எடுத்தால் 4, இந்த 2க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஏபின்ற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிசின்ற ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் எப்படி இருக்குது? இந்த ஏபியில் 25% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் ஏபின்னு சொல்லலாமா? பிசின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபியோடைய 25% தான் பிசி. ஸோ அப்போது எப்படி போடலாம்? 25%னா 25/100, ஆஃப்னா இன்டூ ஏபின்னா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த அளவு அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 4 1s are 4, 4 25s are 100. இந்த 25 1s இங்கே 25 1s 1 எல்லாம் விட்டுருங்க. மீதி என்ன நம்பர் மட்டும் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா √2. ஸோ அப்போது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசின்றது ஏபியோடைய 25%ன்றதை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ தேவை. ஸோ அப்போ ரேஷியோனா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஏபின்ற லைன் எடுத்துக்கலாமா, பிசின்ற லைன் எடுத்துக்கலாமா? அப்போது அந்த ரேஷியோனா என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷனுங்களா? AB/BC. ஏபியோடைய அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4√2. பிசியோடைய அளவு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா √2. அப்போ √2வும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன வரும்? 4. கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்றதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 4/1ன்றதை தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா m/n, தட் இஸ் 4:1. ஓகேங்களா? அடுத்தது ஸோ தேர்ட் ஸ்டெப்பு ரேஷியோவை கண்டுபிடிக்கிறது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் இருக்கணும், அந்த செக்ஷன் ஃபார்முலாவை நம்ம போட போகிறோம். இப்போ எந்த பாயிண்ட்டை நம்ம வைக்கிறது? ஏவை வைக்கணுமா, பியை வைக்கணுமா, சியை வைக்கணுமா? அதாவது இப்போ இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதில் காமனாக ஒரு ஆல்ஃபபெட் வரும். எந்த ஆல்ஃபபெட் வருது? பின்றது வருதுங்களா? ஸோ அப்போது அந்த பின்ற பாயிண்ட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். செக்ஷன் ஃபார்முலா என்னது? mx2 ப்ளஸ் nx1 பை m ப்ளஸ் n. ஓகேங்களா? கமா my2 ப்ளஸ் ny1 பை m ப்ளஸ் n.
சரி, பீன்ற பாயிண்ட்டை இங்கே போட்டாச்சு. அப்போ x1 y1ன்றது என்னவா வரும்? ஏன்றது தான் x1 y1. ஸோ ஏ பாயிண்ட் என்ன இருக்குது? -2 -3. இது x1 y1. பீன்ற பாயிண்ட் எடுக்கக்கூடாது. சின்ற பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா a, b. இதை தான் நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்னா x2 y2. ஓகேங்களா? ஸோ இந்த காமன் ரேஷியோன்னு, இந்த ரேஷியோன்னும் போது எந்த பாயிண்ட் காமனாக வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆகவும், சின்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அதை எதோட லேப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ விச் மீன்ஸ் பியோடைய வேல்யூ என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போடுங்க. ஸோ பியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னா 2, 1. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். காமனாக இருக்கிறத இந்த பக்கம் போட்டுருங்க. மீதி ஏ பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் x1 y1 ஆகும், x2 y2 ஆகும் வச்சுக்கோம். இப்போ எல்லாமே தெரியும், ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா போதும். எம்முடைய வேல்யூ என்ன இருக்குது? 4. x2உடைய வேல்யூ என்ன இருக்குது? a. அடுத்தது ப்ளஸ் என்னுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. x1உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2. முடிஞ்சிடுச்சுங்களா? பை m + n அப்படின்னா 4 + 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா my2. எம்முடைய வேல்யூ எனக்கு இடம் பத்தலை, அதனால் நான் கீழே எழுதுறேன். ஏன்னா இங்கே எழுதுனா இங்கே இதாகும். ஸோ எம்முடைய, நீங்கள் ஒரே லைன்லேயே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எம்முடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 4. y2 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் என்னுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. y1உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3 பை m + n 4 + 1. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2, 1 அப்படியே வச்சுக்கோங்க. 4 × a என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4a ப்ளஸ் × மைனஸ்னா மைனஸ் 1 × 2னா 2. 4 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. முடிஞ்சிடுச்சுங்களா? அதே மாதிரி கமா போட்டுக்கோங்க. 4 × bனா 4b ப்ளஸ் × மைனஸ் இஸ் மைனஸ் 1 × 3 இஸ் 3 பை 4 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பரோட ஃபஸ்ட் நம்பரை ஈக்குவேட் பண்ண போகிறோம், செகண்டோட செகண்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2 = 4a - 2 பை 5ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 5 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனாக வருங்களா? ஸோ அப்போது 5 2s are 10. இந்த -2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +2. இங்கே மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4a. புரியுதுங்களா? ஸோ 5 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், -2 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +2, மீதி இருக்கிற 4a. ஸோ அப்போ 10 + 2 என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 = 4a. அப்போ a வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 12 / 4 பண்ணிங்கன்னா a கிடச்சிரும். அப்போ ஏவுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சியை கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, செகண்ட் வேல்யூ பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 = 4b - 3 பை 5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ 1 × 5 is 5, -3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +3. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 + 3ன்றது 8 வந்துடும். இந்த மல்டிப்ளிகேஷன் 4 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன், which is equal to b. ஸோ அப்போ b is equal to 5 + 3 8ங்களா? 8 4ஆல் டிவைட் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போது நம்ம சின்ற பாயிண்ட் என்னென்னு எடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா a, b. அப்போ லாஸ்ட்டில் என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா c. therefore the point c is 3, 2 தான் எடுத்து எழுதணுமே தவிர நீங்கள் என்ன எழுதக்கூடாது? 2, 3ன்னு மாற்றி எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி எடுத்துருக்குறோம்? 3, 2 a, bன்னும் போது என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 3, 2ன்றது தான் வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். பார்ட் பை பார்ட்டாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏபின்ற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்புறம் கிடைச்ச ஆன்சரை யூஸ் பண்ணி 25%ஓட மல்டிப்ளை பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் m/n. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா. எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? இதில் நம்ம எதை காமனாக எடுத்துருக்குறோமோ அதை நீங்கள் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஏசியை வந்துட்டு x1 y1 x2 y2 வச்சு ப்ரொசீட் பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணி போட்டிங்கன்னா ஏபி கிடைக்கும். ஸோ 3, 2ன்றது தான் சியோடைய பாயிண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.